அதிமுக கூட்டணிக்கு கட்சிகள் வர 100 கோடி வரை பணம் கொடுக்கும் நிலை உள்ளதாக திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சை சுட்டிக்காட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திருச்சி மாவட்டம் துறையூர் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு விமான நிலையத்திலிருந்தே தொண்டர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் நூலகத்தை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் முழு உருவச் சிலையையும் அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய உதயநிதி, எடப்பாடி பழனிசாமியை போன்று தாம் பதவிக்கு வரவில்லை என்றும் மக்கள் சேவகனாக செயலாற்றுவதே தமது விருப்பம் என்றும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறார். அவர் பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. அதிமுக கூட கூட்டணிக்கு வாங்கன்னா ஒருத்தர் வந்து எவ்வளவு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படியே சொல்றாரு. பொதுக்கூட்டத்தில் எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னா ஒருத்தன் 100 கோடி கேட்கறான், ஒருத்தன் 20 தொகுதி கேட்கறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான அவலமான நிலை எந்த கட்சிக்காவது வந்திருக்கா? நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 7 தேர்தலில் தொடர் வெற்றியை தலைவர் எப்போ திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அதன் பிறகு சந்திச்ச அனைத்து தேர்தலையும் 100% வெற்றியை பெற்றிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணியாக திகழ்வதாகவும் இந்த வெற்றி வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.